2015 வந்து அஜய் ஞானமுத்து டைரக்ட் பண்ணி இந்த டிமாண்டி காலனி வந்துச்சு. அப்போ நாங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அந்த படத்தை பேசணும். அந்த அளவுக்கு நமக்கு இம்ப்ரெஸ் ஆன படம் அது. ஏன்னா ஒரு ஹாரரை வந்து ரீவிஷன் பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில். அது எப்படின்னா வந்து நம்ம எங்கே பேய் இருக்குன்னு நினைக்கிறோமோ அங்கே பேய் இல்லாமல் நம்ம எதிர்பார்க்காத இடத்துல ஒரு பேய் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மேக்கிங்காக அந்த படம் இருந்துச்சு. அதனாலே பயங்கரமாக ஹிட்டான படம். அதனாலேயே இந்த சீக்குவலுக்கு வந்து அவ்வளோ எதிர்பார்ப்பு வந்து நேற்று வரைக்கும் தேட்டரில் வந்து செம ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அப்படி ரசிச்சுட்டு இருந்தாங்க இந்த படத்தை. அதே மாதிரி இந்த டிமாண்டி காலனி 2வும் இருந்துச்சான நம்ம இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜோஜி டாக்ஸ். இந்த படத்தோட கதை என்னன்னா, டிமாண்டி காலனி ஃபர்ஸ்ட் பார்ட் நடந்த அந்த டைம் பீரியட்லயே இந்த பேரலா வந்து இப்போ பிரியாணி பவானி சங்கர் வந்து ஒருத்தங்களை வந்து லவ் பண்றாங்க. அவங்க வீட்டு எதிர்ப்பு மீறி கல்யாணமும் பண்ணிடுறாங்க. அவங்க கொஞ்ச நாள்லயே வந்து அவங்க புருஷன் வந்து சூசைட் பண்ணி செத்துறாரு. அதனால வந்து இவ ரொம்ப வந்து வெக்ஸ் ஆகி அது அவ புருஷன் நினப்புல இருக்கா. அப்போ புருஷனோட ஸ்பெர்மை வச்சு இவன் வந்து பிரெக்னன்சி ட்ரை பண்றான். அதுவும் ஃபெயிலியர் ஆகுது. இப்படியே இருக்கும்போது அவர் மாமனார் அருண் பாண்டியன் வந்து ஏமா நீ வந்து என் பையன் நினப்புலயே இருக்காத, அவன் வந்து செத்துட்டான், வேற ஏதாச்சும் வந்து அதுல இருந்து மீண்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட், அவனோட ஆசை வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறது. அந்த மாதிரி நம்ம ஆரம்பிச்சிடலாம், நீ அதுல வந்து நீ உன்னோட இதை திருப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கும் போது ஓப்பனிங் டைம்ல ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. அதனால திருப்பி இவளுக்கு வந்து அவன் புருஷனோட இது ட்ரிகர் ஆகி அவங்க கூட நம்ம மீடியம் வச்சு பேசலாம்னு சொல்லி அவங்க மாமனார்ட்ட சொல்றான். அவங்க வந்து ஒத்துக்கல. ஆனால் இந்த ஒரு தடவை எனக்கு வந்து நிறைய நான் வந்து பார்க்குறேன், நான் சீயிங் திங்ஸ்ன்னு சொல்லி நம்ம போய் ஒரு மீடியம் வச்சு ஒருத்தரை வந்து வச்சு நம்ம வந்து அவங்க கூட பேச ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து அங்கே ஒரு புத்தத்துறையை வச்சு அவங்க வந்து பேச ட்ரை பண்றாங்க. புருஷன் கூட பேச ட்ரை பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து கிளைமேக்ஸ்ல அவங்க அருள்நிதி இறந்துருப்பார்ல, அவரோட ஆத்மா வந்து அப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது, என்னை வந்து காப்பாத்துன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுது, ஹெல்ப் கேட்குது. அப்போ வந்து அவங்க அருள்நிதியோட லைஃப்பும் இந்த பிரியா பவானி சங்கர் லைஃப்பும் எப்படி வந்து கனெக்ட் ஆகுது, அவங்க ரெண்டு பேரோட இதுவும் எப்படி ஹைப்பர் லிங்க் சேருதுன்னு சொல்லி தான் மீதி கதை. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டோட அந்த தொடர்ச்சியாக தான் வருது. அங்கங்கே லிங்க் பண்ணியிருக்கானுங்க. அதாவது 2015, 21 அப்படியே லிங்க் பண்ணியிருக்கானுங்க. அது வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு அதை லிங்க் பண்ணி அதுன்னு பண்ணி ஏதோ உருட்டியிருக்கானுங்க நல்லா. ரெண்டு அருள்நிதி வந்து ஒரு ஏரியாவில் இருக்காரு, இவங்க வராங்க, பிரியா பவானி சங்கர் வராங்க. ரெண்டு பேருமே பார்க்கணுன்னே இவங்க ரெண்டு கதையும் கனெக்ட் ஆகுது பாருங்கன்னு சொல்லி அப்படியே ஃப்ரீஸ் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க பாருங்க, இந்த ஏரியால கிராஸ் பண்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த சீன்ல காமிக்கிறாங்க, நம்ம வந்து புரியணும் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்றாங்களாமா. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நல்லாவே போச்சு படம். அதை வந்து அங்கேயும் அப்படியே பில்டப் பண்ணி ஓரளவுக்கு நல்லாவே போச்சு. செகண்ட் பார்ட்ல வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் மாட்டி கதையும் அங்கேயே மாட்டி சாவடிக்கிறானுங்க. அங்க வச்சு நம்மள ஒரு வழி பண்றானுங்க, கண்டதும் போட்டு உருட்டுறானுங்க, எதை கிண்டிட்டு இருக்கான படம் ஃபுல்லாவே. வரியே சுத்தியும் வவ்வால் பறக்குது. அவரு அந்த புத்தம்மாவுக்கு தான் இருக்கல என்னன்னா, அவர் வந்து சரி நம்ம வந்து இந்து அம்மனை வச்சு பேய் ஓட்டணும், கிறிஸ்டின் சிலுவை வச்சு ஓட்டணும், அப்புறம் நம்ம காஞ்சனா பாயை வச்சு ஓட்டணும், இந்த மாதிரி நிறைய வந்து எல்லாம் மூன்று மதங்களுமே வச்சு நம்ம பண்ணியிருக்கோம், எம்மதம் சம்மதம் மாதிரி. ஆனா வந்து இதுல வந்து எல்லாம் மூணு மதத்தையும் ரொம்ப நமக்கு தெரிஞ்சுட்டங்காட்டி சரி நம்ம புதுசா ஒண்ணு இறக்கணும்னு சொல்லி புத்தமாங்க வந்து இறக்கியிருக்காங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்படியே உருட்டிட்டே இருக்காரு, எதையோ வச்சு இந்த ஓமா ஓமி ஓவி வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொரியன் எல்லாம் பார்த்துருப்பாங்க அந்த சாமனோடதுலாம், அந்த மாதிரிதான் வந்து பாரு. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயமே வரல. அவர் வந்து பேயே பயப்படலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் இந்த படத்துல ஒண்ணுமே பண்ணல, சாஃப்டா இருக்காரு போல, சாஃப்ட் பேய் ஒட்டி. அவர் வந்து ரொம்ப ஹெவியா பண்ணல. ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அம்மன்லாம் பாத்தீங்கன்னா ஜண்டா அப்படின்னு சொல்லி அம்மன் படத்துல வரும்போது எப்படி நம்ம இது பண்ணுவாங்க, அப்படியே அந்த சாமி வந்து எந்திரிச்சு வந்து நச்சு நஞ்சிலே குத்தி உக்கரமா இருக்கும். நம்ம இது கிறிஸ்டின் பாத்தீங்கன்னா சிலுவையை வச்சு நீட்டி அப்படியே சிலுவையை அப்படியே போய் பக்கத்துல கொண்டு போய் வச்சு அதை ஊன் கத்தி வாந்தியில இருக்கும், மூஞ்சியில பாக்குற மூஞ்சியில இந்த மாதிரி கோரியா இருக்கும். ஏன்னா ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டின் பேய்க்கெல்லாம் பயப்படுறது, கிறிஸ்டின் சிலுவைக்கெல்லாம் பயப்படுறதுல பேய்க அந்த மாதிரி எரிச்சிருது சிலுவையில இப்ப பாரு இதாவ அது. ஆனா காஞ்சனா பாய் எப்படி ஓட்டுவாரு சொல்லிட்டு ஓட்டுவார், அப்படியே இழுப்பார், அப்படியே வந்து அது பார்க்கவே பயங்கரமா இருக்கும். பேயே ஒரு அளவுக்கு பம்பும் அவரோட பாயை பார்த்து, அந்த மாதிரிதான் இருக்கும் அதுல. ஆனா புத்தமங்க பார்த்து ரொம்ப சாப்பிட்டு, புத்தர் என்ன சொல்லியிருக்காரு, ஆசையே துன்பத்துக்கு காரணம், அந்த மாதிரிதான். அது வந்து இதுல வந்து அவர் புத்த பேய்க்கு அது பயப்படுற மாதிரி தெரியல எனக்கு. அவர் வந்து ஏதோ போட்டு உருட்டிட்டு இருக்காரு. அவர் வந்து இந்த படத்துக்கு கான்ட்ரிபியூட்டே பண்ணல இந்த பேயை வந்து ஓட்டுறக்கு. ஏன்னா கடைசியில அவரே பேயாயிடுறாரு. இது மாதிரி ஒண்ணு நடக்குது. ஏன்னா இது வித்தியாசமா காமிக்கிறேன் பண்ணியிருக்காங்க. ஆனா அது வந்து இதாகல, நமக்கு வந்து சரி விட்டு வரல. ஏன்னா யூத பேய் என்னாச்சும் இறக்கிருக்கலாம் இல்லைன்னா அது கொஞ்சம் நல்லா பயங்கரமா இருக்கும். அது மிஸ்கின் பண்ணியிருப்பாரு. இதுல பிசாசுல வந்து யூத அந்த தனுக்கா வழக்கெல்லாம் வச்சிருப்பாரு கண்டதையும், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்கலாம். ஏன்னா அது பயம் இல்லை, நம்மளோட பேயொட்டி தான் பயங்கரம். புத்த மதத்தோடது வந்து பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா இதெல்லாம் பார்த்து பண்ணியிருக்காரு போல இருக்கு. பரவாயில்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த ரெஸ்டாரண்ட்ல போனோடனே அந்த கதை அங்கேயே ஃபுல்லா மூடிடுது. அதுக்கு முன்னாடி வந்து நல்ல ஒரு த்ரில்லிங்கா போயிட்டு இருந்துச்சு ஓரளவுக்கு. ஹாரரை விட த்ரில்லிங் தான் ஜாஸ்தியா இருந்துச்சு.
இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல எப்படி பார்த்துருப்போம், ஒரு பேய் ஒரு வீட்டுல இருந்து நம்ம எங்க பேய் இருக்குன்னு நினைப்போமோ, ஒரு பழைய பாழடைஞ்ச மாளிகையில அங்க பேய் இருக்காது. ஆனா வந்து சாதாரண ஒரு ஹவுஸ் யூனிட்ல இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரீவிஷன் பண்ணியிருப்பாங்க அந்த படத்தை. ஆனா வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நார்மலா இருக்கு. ஒரு அரண்மனை காஞ்சனா அதே எஃபெக்ட்ல தான் இருக்கு. ஒன்றும் புதுசாவே இல்ல. அந்த மாதிரி தான் படம் ஃபுல்லாவே போயிட்டு இருக்கு. அப்படியே டேமேன்னு போயிட்டு இருக்கு. வரானுங்க, பேய் வந்து ஓட்டுறானுங்க, இந்த மாதிரி தான். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஹவுஸ் யூனிட்ல எப்படி அந்த பேய் இருந்துச்சோ அதே மாதிரி இதுல வந்து ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க அதே மாதிரி. ஆனா அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற அந்த இம்பாக்ட் இந்த ரெஸ்டாரண்ட் இல்ல. எப்படா இந்த ரெஸ்டாரண்ட் போய் தொலைவானுங்க அந்த மாதிரி தான் இருக்கு. பீஸா படத்துல வர எஃபெக்டும் வருது, அந்த மாதிரியும் வருது. அந்த ஒரு டைம் லூப் மாதிரி, அதாவது வெளியே வந்து கூப்பிடுவான்னு நம்ம உள்ள கேட்காது அந்த மாதிரி. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பிரியா பவானிசங்கர் வந்து ஒரு மீடியம் மூலியமா ஒரு பேய் உலகத்துக்கு போறாங்க. அது பார்த்தீங்கன்னா அப்படியே இன்சிடியஸ் மாதிரியே தான் இருந்துச்சு அது. அந்த ரெட் ஒரு வழியா போறது அப்படியே உள்ள பார்த்தா அந்த கிராபிக்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப சுமார் தான் வைங்களேன். அந்த பேய் படத்துல இந்த ஓ ஈசா ஓ நீசா அந்த படத்துல வர மாதிரி செட்டு அது வந்து ரொம்ப சரி பாவம். அவர் வந்து கோப்ராவோட இதனால இது கொஞ்சம் கம்மி செட் போட்டு பண்ணிருப்பார் போல இருக்கு. அது மேல பார்த்தா அங்க ஒரு பெரிய டவர் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா சாரோன் லார்ட் ஆஃப் தி ரிங் சாரோன் டவர். மேல வந்து ஒரு கண்ணு தெரியுது அப்படியே சூரியன் மாதிரி. அங்க ஒருத்தன் கோட் கேம் ஆஃப் த்ரோன் சேர்ல ஒருத்தர் உட்காந்துருக்கான் அப்படியே இது வச்சுட்டு அப்படியே அடிச்சு தள்ளி இருக்கானுங்க எல்லாத்திலையுமே. அது எதுக்காக சாரோன்ல வரான் கான்ஸ்டன்டைனோட அந்த நரகத்தோட அந்த பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அது எப்போ வந்து கான்ஸ்டன்டைன் ரொம்ப வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு. அதுல வந்து அந்த நரகத்தை காமிச்சிருப்பாங்க பாருங்க, எப்படி இருக்குன்னு தெரியுமா அது. அந்த மாதிரியும் எடுக்கலைங்க. இது ரொம்ப வந்து கிராபிக்ஸ்ல வந்து அவ்வளோக்கு வேலை காமிக்கல போல. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிங் வைஸ் வந்து பிரியா பவானிசங்கர் வந்து பட்டை கிளப்பிருக்காங்க. இப்பதான் ஓப்பனா ஆக்ட் பண்ணியிருக்காங்க இதுல. அதுல முதல்ல வந்து அடக்கி வச்சு வெறும் டைலாக் டெலிவரி மட்டும் பண்ணுவாங்களா அந்த நியூஸ் வாசிக்கிற மாதிரி, அந்த மாதிரி இல்லாம இதுல அவங்க நல்லாவே நடிச்சிருக்காங்க. பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த படத்துல. நல்லா உழைச்சிருக்காங்க. அது அருள்நிதி பார்த்தீங்கன்னா வில்லத்தனம்லாம் சூப்பரா பண்றாப்புல. அவருக்கு அது நல்லாவே வருது. அது இந்த படத்துல அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு டார்க் ஷேட் மாதிரி தான் இருக்கும். ஆனா வந்து நல்லா நக்கல் விட்டு டைமிங் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அவருக்கு. அப்புறம் வந்து சர்பாட்டா முத்துக்குமார் இதுல இருக்காரு. அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. கிராபிக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சுமாரா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுதான் மெயின். ஏன்னா ஒரு செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு இடத்துல மாட்டி நம்மளை போட்டு சாவடிச்சிருச்சு படமே. அந்த மாதிரி தான் லெவல்ல தான் இருந்துச்சு. ஒரு கல்ட்டுன்னு காமிக்கிறாங்க கடைசியில. எல்லாம் விளக்க தூக்கிட்டு வராங்க அப்படி லைனா. இல்ல என்னையா இதெல்லாம், இது வந்து நம்ம இந்திய தன்மையோட எடுங்க. வெஸ்டர்ன் எதுக்கு எடுக்கிறீங்க? நம்மளோட ரீஜியனில் தான் வந்து வேர்ல்டு இன்டர்நேஷனல் ஆகும் எப்பவுமே. நீங்க அவனோட அதை அடிச்சு எடுத்தா அவனை வந்து அதை ரசிக்க மாட்டானுங்க. அந்த மாதிரி ஏன்னா காந்தாரா இந்த விடாத கருப்பு இதெல்லாம் இப்ப பார்த்தாலும் அந்த லெஜெண்டரி நம்மளோட லெஜெண்ட், அதாவது தும்பாடு இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி எடுத்து பழங்க. இந்த மாதிரி லைட்டை தூக்கிட்டு போறது அதெல்லாம் பார்த்தா சாத்தான் ஸ்லேவ்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கு படம். டிமாண்டி காலனி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இதுல வந்து 2-3 ஐசீன் இருக்கு. அதாவது அவனை வந்து கடைசியில வந்து அந்த உள்ள எல்லாம் மாட்டி சுத்திட்டு இருக்கும்போது வெளியே வந்து அந்த லைன்மேன் ஒருவர் கூப்பிட்டே இருப்பார். அதே மாதிரி இதுலயே ஒரு சீன் இருக்கு. அதுல தெரியாது அவனுக்கு. அதுக்கப்புறம் ஒரு போன் வரும். அந்த போனை பேசும்போது அந்த ஜோசியர் சொல்லுவார் MS பாஸ்கர், ஏய் அவன் வந்து உங்க கூட வந்த ஒருத்தன் வந்து செத்துட்டான்டா, அவன் வந்து உங்க ஆவி அவனோட இது ஆத்மா தான் அங்க சுத்திட்டு இருக்கு அப்படிமா. பக்கத்துல அவன் வந்து படுத்துட்டு இருப்பாங்க. அப்ப வந்து பீதி ஆயிடுவானுங்க. அது பயங்கரமா இருக்கும் அந்த சீனு. இதுல அந்த மாதிரி ஒரு சீன் கூட இல்ல. இதுல கடைசியில வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல செத்தவங்க இவனை வந்து சாத்தான் நடிப்பு மாதிரி உட்காந்துருக்கானுங்க. இதெல்லாம் போட்டு செம சிரிப்பா இருந்துச்சு அதை பார்த்தானே. அந்த மாதிரிதான். ஏன்னா இது வெஸ்டர்னோட இன்ஃபுளுன்ஸ். நமக்கு வந்து யூனிக்கா ஒண்ணு நம்ம நாட்டுல எவ்வளவு இருக்குது, எத்தனை எடுக்கலாம். நீங்க போய் உட்காந்து விசாரிச்சாலே போதும். ஏன்னா இந்த படத்துல வந்து நல்லாவே உழைச்சிருக்காங்க. ஆனா அது இல்லைன்னு சொல்லல. டைரக்ஷன் வந்து ஸ்கிரீன் பிளே ஒரு கோப்ராவோட ஒரு மொக்க பிளாப்னால இதுல வந்து நல்லாவே உழைச்சிருக்காரு. அதெல்லாம் நல்லாவே தெரியுது. நல்லா பண்ணியிருக்காரு. ஆனா இனி செகண்ட் ஹாஃப்ல வந்து ஸ்டோரி இனி இழுத்து ஃபுல் பண்றதுக்கு இல்ல. ஒரே இதுல இருக்கு. ஒரே ரூம்ல ஒரே ரெஸ்டாரண்ட்ல இருக்கு. அதுதான் பிரச்சனை இந்த படத்துல. தேர்ட் பார்ட்ல தான் வந்து கண்டிப்பா நான் டிமாண்டி கொள்ளும். ஏன் செகண்ட் பார்ட்லயே கொள்ளுங்கயா? எதுக்கு தேர்ட் பார்ட் வேற? என்ன நினைக்கிறீங்க? அதுலயும் போட்டு இந்த மாதிரி சாவடிக்கு இருக்கா செகண்ட் பார்ட் மாதிரி? செகண்ட் பார்ட்டை நல்லா எடுத்தீங்கன்னா கூட பரவாயில்ல. தேர்ட் பார்ட் வேற ஒன்று எடுப்பீங்களாம். அதுல வந்து ஒருத்தன் கடைசியில் ஒரு வில்லன் போர்ச்சுகல்ல இருந்து ஒருத்தன் இவனுக்கு டிமாண்டிக்கு மேல ஒரு பெரிய டிமாண்டியாமா. எவனா போர்ச்சுகல்ல உட்காந்துட்டு இருக்கிறான், கண்ணை நோண்டி இருக்கிறானு. டேய் டேய் டிமாண்டு வா, 3வது பார்ட்ல பார்ப்பான். வரட்டாமாமே டொர். என்னையா நீ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஏதோ ஸ்பானிஷ் படம் பார்த்துட்டா போல இருக்கு. அங்க இருந்து ஒரு 3-5-10 பாட்டுக்கு எடுத்து வச்சுட்ட போல இருக்கு. லைனா ஒவ்வொன்றா உருவாக்கிட்டு இருப்ப. நீ தேர்ட் பார்ட்ல போர்ச்சுகீஸ் அவனை கொண்டதுக்கு அப்புறம் இன்னொருத்தன் வந்து லத்தீன் அமெரிக்கால இருந்து ஒரு வில்லன் எடுப்ப. இதுதான் நடக்கும். இனி டிமாண்டி காலனி வந்து போயிட்டே இருக்கு. ஒரு 10 பாட்டு அரண்மனை காஞ்சனா மாதிரி இதுவும் நாங்க வந்து ஏத்துக்கணும். எண்டமிக் ஆயிடுச்சு தமிழ் சினிமால. அப்போ டிமாண்டி காலனி அரண்மனை காஞ்சனா மாதிரி படம் வந்து தேட்டர்ல வந்து ஃபுல்லு பெரிய தேட்டர் கேஜில ஃபுல்லு பயங்கரமா ரசிச்சுட்டு இருந்தானுங்க. பயங்கரம் ஜாலியா இருக்கும். பேய் பட விரும்பிக வந்து நிறைய ஆயிட்டானுங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா தப்பான பேய் படங்கள் பார்த்து ஃபேன் ஆகக்கூடாது. அதான தப்பு. குழந்தையெல்லாம் கூப்பிட்டு வராங்க. இந்த பெற்றோர்களுக்கு வந்து இப்பதான் அறிவு வரப்போகுதுன்னு தெரியல எனக்கு. அப்புறம் வந்து இந்த படம் வந்து கண்டிப்பா ஹிட்டு தான். ஏன்னா அந்த பார்க்கும்போதே தெரிஞ்சு
இந்த இந்த போன வெள்ளிக்கிழமை வந்ததுல வந்து இதுதான் வந்து பயங்கர ஹிட்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. 3 நாளா இப்போ வெள்ளிக்கிழமையிலேருந்து 2 நாளா பார்க்குறோம். ஃபுல்லு தியேட்டர் எல்லா தியேட்டரும் ஃபுல்லு கோயம்புத்தூர்ல. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்புறம் இதுல வந்து பிரியா பவானி சங்கர் வந்து இதுல எந்த படத்துல நடிச்சாலும் வந்து ராசி இல்ல அதெல்லாம் சொல்றாங்க. என்ன இது என்ன ஒரு காரணம் இதெல்லாம்? அவன் ஒரு படம் வந்து இதெல்லாம் டைரக்டரை போட்டு அடிங்கடா. சும்மா வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சி ட்ரோல் பண்றீங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா? அதுவுமில்லாம் இந்த படத்துல வந்து அவங்க தான் சூப்பர் ஆக்டிங் பட்டைய கிளப்பியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள். எப்பவும் போல தமிழ் சினிமாவோட செகண்ட் ஹாஃப் சாபம் மாதிரி தான் இந்த படம் ஆயிடுச்சு. அந்த 2ஆம் பாதி வந்து ரொம்ப நம்மளை வந்து சோதிச்சிருச்சு. விருப்பம் இருக்கவங்க போய் தியேட்டர்ல போய் பாருங்க. தேங்க்யூ.